உள்ள என்டர் ஆனோடனே லிவிங். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா அந்த வீட் நாட் எட் இங்கேயும் டிஃப்ரெண்ட் கைட்ஸ். many liters of milk each cow. How many பிக்கல்ஸ் வந்து நிறைய ஜாம் போடுறதுல 5:30க்குலாம் டின்னர் முடிச்சிடுறாங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். நாங்கள் இன்னைக்கு வந்து ஸ்ப்ரிங் பிரேக்கை ஸோ பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு ஃபார்ம் ஸ்டேக்கு அமேஷ் கவுண்டி போயிட்டுருக்கோம், லான்கெஸ்டர் கவுண்டி பிஏக்கு. இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு 2 days ஸ்டே எப்படி இருக்குது, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிள் ஹோம் டூர் கொடுத்துட்றேன் குயிக்காக. உள்ளே என்ட்ரு ஆனோடனே லிவிங் ஏரியா. ஸோ இங்கேயே ஒரு காஃபி செட்டப் வச்சுருக்காங்க, காஃபி பாரம் வச்சுருக்காங்க. ஹீட்டிங் இது தான், இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ் ஹீட்டிங் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். கவுச் இருக்குது, டைனிங். இது கிச்சன் ஸ்பேஸ். இது வந்து ஃபுல்லி சர்வீசபிள் கிச்சன். என்னென்னா 2 நாள் இப்போ ஸ்டே பண்ணுறோன்னா அதுக்கான எக்கு, சிக்கன் இதெல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேசிக்கான ஐட்டம்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாமே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இது வந்து செகண்ட் பெட்ரூம். எல்லா பெட்ரூம்ஸும் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இங்கே ஒரு ரீடிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஒரு க்ரிப்பு கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான காமன் பாத். என்னென்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் தனித்தனியாக இருக்காது. இது வாஷிங் யூனிட்டு, பேக்யார்டு. ஸோ பேக்யார்ட்லேயும் தே ஹாவ் அ டெக்கு. ஸோ ஒரு ஸ்மால் டெக் இருக்குது. இங்கே குட்டீஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு 5 bedroom ப்ராப்பர்ட்டி. கீழே 2 bedroom, மேலே 3 bedroom. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறினோம்னா இங்கேயுமே இந்த செகண்ட் ஃப்ளோர்லேயுமே ஒரே ஒரு காமன் பாத். அதனால நம்ம நிறைய 5 bedroom இருந்தாலுமே நிறைய ஃபேமிலிஸ் பிளான் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோரோட காமன் பாத். இங்கே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது 4th bedroom. இது 5th bedroom. ஸோ நான் ஃபஸ்ட்டு கட்டினல அது ஆக்சுவலாக பெட்ரூம் இல்லை, இது குழந்தைங்களுக்கு ஒரு காமன் ஸ்பேஸ் மாதிரி. மேபி கிட்ஸ் எல்லாம் இங்கே காமனாக தூங்க வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்ஸ் எல்லாமும் இருக்குது. என்னென்னா நம்ம 4-5 ஃபேமிலி இருக்கிறதுனா கூட பெட்ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் என்னென்னா பாத் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று, செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று, அவ்வளோதான். பசங்களுக்கு இந்த ஃபார்மு இதெல்லாம் என் பொண்ணாவது அதெல்லாம் நல்லா பார்த்துருக்கான். என் பையன் வந்து பெருசாக பார்த்ததே இல்லை. ஸோ அவனுக்கு தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. இந்த ஹார்ஸ் காட்டு வண்டியில் போகிறது இதெல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்கான். வந்து ஃபேமஸ் ஃபார் தேர் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அண்ட் ஆல்சோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச். இங்கே லோக்கலோட ஃபுட்டை சாப்பிட்றது. அதனால வி வாண்டட் டு ட்ரை தேர் ஃபுட் ஃபார் டின்னர் நாளைக்கு நாளானிக்கெல்லாம். இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டும் நான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால பசங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சிட்டியில் என்ன மிஸ் பண்ணுறோமோ அதோட வாழ்கிறது தான் இந்த ஸ்டேவோடைய இன்டென்ஷனே. அவங்க இதில் 2 பப்பி அழகாக இருக்குது, குட்டி பப்பி ப்ளஸ் பெரிய டாக் ஒன்று இங்கே பார்த்தேன். ஷீப்பெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா அந்த வீட்லேயே அவங்க ஹோம்மேடு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு கிஃப்ட் ஷாப்பாக வச்சுருக்காங்க. நிறையா ஹேட்ஸு, ஜார், அவங்க ஆமிஷ் கவுண்டி இது பண்ண வினிகர் ஜாரு, அவங்களோட புக்ஸு, இதெல்லாம் ஹேண்ட் பெயிண்டட், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ மெனி க்யூட் ஸ்டஃப். அந்த பப்பி 2 அங்கே இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே அவங்களோட ஃபார்ம் டூருக்கெல்லாம் நாளைக்கு ஃப்ரீ ஃபார்ம் டூர்லாம் இருக்குது, அதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நிறைய ஷீப்பெல்லாம் இருக்குது. நாங்கள் 3 பேரும் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
எதுக்கு போகணும் ஷெர்வேன்? சரி போகலாம். சாரா நீ இறங்குமா ஷெர்வேன். இங்கேருந்து தான் நமக்கு மில்க் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. போகும்போது இவங்ககிட்ட கண்டிப்பாக பட்டர் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும், எக்கெல்லாம். பக்கத்துலேயே அவங்க அந்த ஃபேமிலியும் ஸ்டே, அவங்க வீடு தான் அது. இந்த ஹவுஸை வந்து ஃபார்ம் ஸ்டேவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து சோலார் மூலியமாக தான், எலக்ட்ரிசிட்டி கிடையாது இந்த டவுனில். ஸோ லிமிட்டட் பவர் சப்ளை தான் இருக்கும். பட் பேசிக்காக வாஷர் இருக்குது, ட்ரையர் கிடையாது, ப்ளஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் மட்டும் இருக்குது. ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ரூமுக்கு ஒரு லைட் அந்த மாதிரி இருக்குது. ஏசிலாம் பயங்கரமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. நாட் எட். இங்கே டின்னர் பிளேசஸ்லாம் ஒரு 7:30 போல் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ நாங்கள் வந்து டின்னருக்கு கிளம்பிட்டோம். அது ஜஸ்ட் ஷோ, நம்ம ஊர் வயல் மாதிரி தான் இருக்கும் சுற்றி. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அவங்க வந்து ஹார்ஸ், அந்த குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த ரோட்டில் போகுதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும். ஸோ வந்து இங்கே ரிவ்யூஸ் எது நல்லா இருக்குன்றத பார்த்தேன். இந்த ஹோம் ஸ்டைல் அமிஷ் ஃபுட்டில் இந்த ஹோம் டவுன் கிச்சன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணலான்றது தான் இங்கே வந்தோம். ஸோ ஆக்சுவலாக சீனிக் ரூம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லார்ஜர் குரூப்பாக இருந்தால் சூப்பரான மெனு, ஹோம் ஸ்டைல் குக்கிங் இருக்குன்ட்டு இருக்காங்க. நான் மெனுவே உங்களுக்கு காட்டுறேன், ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெஜிடேரியன், ஸோ ஒரு வெஜ் பேஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ப்ராக்கலி, மஷ்ரூம்ஸ், ஆனியன் ரிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ஹனி பார்பிக்யூ சிக்கன். இட் கம்ஸ் வித் பேக்கன், பட் நாங்கள் வித்தவுட் பேக்கன் வாங்கியிருக்கோம். நான் வெஜ்ஜுங்கிறனால கிரீம் ஆஃப் ப்ராக்கலி சூப் சொல்லியிருக்கேன். இது வந்து கிராப் பிஸ்கெட் வித் ஷ்ரிம்ப்ஸ். இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃப் தி டே. எவ்ரி டே வந்து தே ஹேவ் அ ஸ்பெஷல் மெனு. ஃப்ரைடே டின்னருக்கு வந்தோம்னா அவங்களோட வெட்டிங் மெனுவை சர்வ் பண்ணுவாங்களாம். ஸோ நாங்கள் மார்னிங் இப்போ வந்து வாக் வந்திருக்கோம் கிட்ஸோட. ஸோ நாங்கள் வந்து அவங்க கொடுத்த கண்ட்ரி சிக்கனை வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இங்கேயே அந்த பகி ரைட் போக போகிறோம். அதுக்கு தான் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அந்த பகிலாம் எடுத்து இஸ் கோயிங், அந்த போயிட்டு கொண்டு வந்து இந்த பகியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. குட் மார்னிங். Wow. கண்ணு மில்க் பண்றீங்களா? Can they do that? Yeah. போ பண்றீங்களா ஷெர்வின்? சரா போ பால் கொடு. சரா டாக்லடா, அது கோட். கோட்டடா. அது ஆமா, அது டாக்லடா. Yeah, the brown is a dog. ஆமா. ஸோ அவங்க வந்து அந்த கோட், பேபி கோட்லாம் கூட்டிட்டு வந்து பசங்களை பால் கொடுக்க வைக்கிறாங்க. சிவானிதியா பண்றாங்களான்னு கேளு. Oh yeah. Yeah, all your goats and that's a dog. Yeah. இதில் தான் இப்போ ரைட் போக போகிறோம். அதுக்கு வந்து தனியாக பே பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஏதாவது டிப் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னாரு. நாங்களே கூட்டிகிட்டு போகிறேன், எவ்ரி ஒரு ட்ரிப்புக்கு 15 minutes கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நானு பசங்க பின்னாடி, அவரும் முன்னாடி உட்காந்துருக்கோம். ஸோ இப்படிதான் இருக்கு. 4 பேர் தான் அவங்களோட சேர்ந்து உட்காந்து போக முடியும். பட் செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம ஊர்ல குதிரை வண்டியில போற மாதிரி இருந்தது. பண்ணிட்டியா? ஸோ அது வந்து பெட் பண்ற மாதிரி பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. So that is 15 miles from here, is it? 15 miles, yeah. Oh, okay. Everybody use the same hospital. So you'll have... There's a few different ones. Oh, okay, okay.
Natural remedies in the sense you have your own natural medicines kind. Yeah, we like to have, yeah. Okay. How about schooling? We have 8 grades. 8 So schools we just here? passed school 9. Oh, 8 grades. But Your teachers about 16 minutes. so after 8th grade, will kids go outside for college or? We have 1 year of vocational class where they basically work on. அவங்க 8th grade வரைக்கும் படிப்பாங்களாம். அப்புறம் start working. அவங்க வந்து they have a different policy. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நேச்சுரல் மெடிசன்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்களாம். தேவைப்படும் போது தான் போவாங்களாம். Do you eat outside food or only the homegrown from your garden? Most of the homegrown, yeah. Yeah, okay. We eat out about 4 times a year. That's about it. Oh, okay. 4 times a year. Something like that. Yeah. Okay. வருஷத்துல 4 தடவை மட்டும் வெளியே சாப்பிடுவேன்னு சொல்றாரு அவரு. பட் மோஸ்ட்லி எல்லாமே இங்கே விளையிறத வச்சு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பால், அவங்க ஃபார்ம்லேருந்தே பால், மீட் இதெல்லாம் கிடச்சிரும். சம்மரில் வந்து வெஜிடபிள்ஸும் க்ரோ பண்ணிப்பாங்க. வெளியவும் சிலது வாங்குவாங்களாம். பார்த்து ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஃபாகி டே நான் காட்டின மாதிரி. இப்போ வந்து நாங்கள் காலையில் இந்த பெட்டிங் பண்ணுறது, ஹார்ஸ் ரைட் பண்ணுறது அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ லஞ்சுக்கு வந்து இங்கே அமேஷ் புஃபேக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்பர் 1 அமேஷ் புஃபே இங்கே. இதெல்லாம் காட்டுறேன். பட் இங்கே வந்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் அமேஷ் புஃபேவை மட்டும் கண்டிப்பாக அமேஷ் கவுண்டியில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புஃபே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லாமே இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்துட்டோம். இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் வந்து இந்த அமீஷ் புஃபேல. ஸோ பெரிய கியூ நிற்குது. வெயிட் பண்ணி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒர்த் த ட்ரையாக தான் இருக்கணும். ஏன்னா கூட்டம் இருக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே. ஸோ பூத்துங்கிறது வந்து இந்த மாதிரி பெஞ்ச் சீட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. டேபிள்னால் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டேக்லாம் இருக்கு. பர்கர் அண்ட் பீஸா கவுண்டரு. They have all varieties of burger, pizza. So they make all burgers. இந்த கவுண்டரில் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், பை இதெல்லாம் இருக்கு. கேக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டெசர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேயும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பை வச்சுருக்காங்க. இதில் அகைன் கிராப், சிக்கன் கிராப், சிக்கன் க்ராக்கெட்லாம் வச்சுருக்காங்க. மேஷ்ட் பொட்டேட்டோஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃப்ரைடு சிக்கன், மீட் பால்ஸ், ஷ்ரிம்ப், கிராப் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் அகைன் பீன்ஸ், சிக்கன் நகெட், பசங்களுக்கான மேக் அண்ட் சீஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அகைன் இந்த கவுண்டரில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், வெஜ், நான்வெஜ் எல்லாம் இருக்குது. ஷ்ரிம்ப், சாலட் பார். ஸோ சாலட்ஸ் அண்ட் சூப் ஃபுல்லாக இதில் நோட் பண்ணியிருக்காங்க. பேக்டு பொட்டேட்டோஸ், மஷ்ரூம்ஸ். இதில் வந்து ஃபுல் சாலட் தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாசேஜ், கார்ன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக மீட் ஸ்டேஷன். ஃப்ரைட் சிக்கன், ஹாம்பால், ஸ்வீட் சில்லி விங்ஸ், ஃப்ரைடு ஷ்ரிம்ப் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது அகைன் இன்னொரு டெசர்ட் பாரு. என்னென்ன சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக், புட்டிங், கேரட், எக் கஸ்டர்ட் இதெல்லாம் தான் இந்த வெரைட்டிஸு.
வாவ். அண்ட் இங்கே வந்து பை ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இங்கே சில gluten free டெசர்ட்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. ஆப்பிள் கிறிஸ்ப், gluten free கேக். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ தட் சாப்பிடும் போது டெஃபினெட்லி நாங்கள் எந்த கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. கண்ணு உன்னை தூக்குனா உனக்கான பிளேட் 2 பிளேட் எடுக்கணும். வந்து கிராப் மீட்டு தாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆப்பிடைசர்ஸும் மெயின் கோர்ஸும் மட்டும் என் பையனுக்கும் எனக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புஃபேக்கு வெளியவே இந்த மாதிரி உடன் பொக்கே வந்து உடன் ரோசஸ் பொக்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு சில கலர்ஸ்லாம். ஸோ அதில் நான் வாங்க போகிறேன். கீழேயே கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கிஃப்ட் ஷாப்பை ட்ரை பண்ணுங்கள். பேஸ்மெண்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களே நிறைய ஷாப் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு போய் காட்டுறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஃபார்ம் ஹவுஸோட பேக்யார்டு. அவங்களோட ஃபார்மே போல். ஸோ ரொம்ப செமையாக இருக்குது. எங்கள் பக்கத்து வீடே தான் அவங்க. அங்கே அந்த ஓனர்ஸ் இருக்காங்க. அவங்க பாருங்கள் டின்னர் வந்து ஒரு 5:30க்கே முடிக்கிறாங்க. ஸ்டீக்ஸ் போட்டாங்க, பாபிக்யூ பண்ணாங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ணோடனே வரிசையாக எல்லா மாடும் உள்ளே போகுது. குதிரை வண்டி பூட்டிட்டு இருக்காங்க அவங்க இங்கே வெளியே போகிறதுக்காக. ஸ்டைலே இந்த மாதிரி தான் இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபார்மில் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான லைஃபாக பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்குது. பட் அந்த வெளியெல்லாம் வேலைக்கு போகிறது இல்லை. 5:30க்கெலாம் டின்னர் முடிச்சிடுறாங்க. 7 o'clockே வந்து வீடு அடங்கிடுது. பட் ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும். பட் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மில்கிங் ப்ராசஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ தான் பால் கறந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கவு பக்கத்தில் போகாது. அது மில்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பண்றாங்க. ஒவ்வொரு கவுக்குமே இந்த மாதிரி அந்த டிவைஸை மாட்டிட்டு இருக்காங்க. பாதி கவுக்கு முடிஞ்சது, பாதி கவுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ரிமூவ் அந்த கவுக்கு இப்பதான் போட்டுருக்காங்க. மில்கிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சாப்பிட்றது அந்த எடுத்து அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா மில்கிங் பண்ணுது. How many liters of milk each cow? How many gallons each cow will give every day? About 1.5 gallon. So, how many cows you milk every day? About 20. How do you store it? Where do you sell it? Or is it? How do you keep it for your personal use? It is for personal use and for direct market. Okay. So it's not a marketplace, but Share the New Jersey details so that whenever we need, we can order those milk. yeah, it's CWHministry.org. CWH? Yeah, it's Ministry. yeah. Okay. Let me try that online. What is your name? Your name? My name is Abner Jr. Thank you. Welcome. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அவங்ககிட்டேருந்து வாங்குகிறோம். அவங்க வந்து எங்களை அவங்க இதிலே இருக்க ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள்
இது கைண்ட் ஆஃப் கோல்ட் ஸ்டோரேஜ் போல். Oh, nice. You have everything. Honey, cheese, nuts. Different varieties of cheese வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ்க்கெல்லாம் இவங்க டெலிவர் பண்ணுறாங்க. நியூ ஜெர்சியில், ஜெர்சி சிட்டி, எடிசன், ட்ரென்டன், சோமர்செட்டு எல்லா இடத்துலையுமே டெலிவர் பண்ணுறாங்க. இவங்க வெப்சைட்டையும் நான் அவங்ககிட்ட வாங்கி லிங்க் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆர்டர். நாங்கள் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து நிறையா ஹனி, ஆரஞ்ச் ஸ்பைஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் சீஸும் இருக்குது. இவங்க ஆன்லைன் வெப்சைட்டையும் நான் லிங்க் பண்ணுறேன். அவங்க நியூ ஜெர்சி ஃபுல்லாக எங்கே டெலிவர் பண்ணுறாங்கன்னு நான் காட்டியிருக்கேன் இல்லையா, அங்கெல்லாம் டெலிவர் பண்ணுவாங்களாமா. இங்கே வந்து கொஞ்சம் நட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாம், செஸ்ட் ரப் அந்த மாதிரி இதெல்லாமும் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நம்ம கோட் மில்க், கவு மில்க், அப்புறம் ஷீப் கெஃபீர், கோட் மில்கோட கெஃபீர், டிஃப்ரெண்ட் மசாலா சீஸ், க்ரீம் சீஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் பட்டர் எல்லாமும் கவு பட்டர் வாங்கியிருக்கோம். போய் நெய் காய்ச்சிக்கலாங்கிறதுக்காக. நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட பில் கேட்டிருக்கேன். அந்த பில் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரேட்ஸ் இருக்குங்கிறதுக்காக. ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து புஃபேல வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பார்த்தோம், எனக்கு அவ்வளோவா ஓகேவா இல்லை. அதனால நாங்கள் வந்து அலக்கட்டை போகிறோம். அலக்கட்டை எங்கே வெயிட் பண்ணுறதை சாப்பிட்டுட்டு விட்டுட்டு. இது வந்து நேபாளி வெஜிடபிள் கோகனட் கறி. இட் கம்ஸ் வித் ரைஸ். இது வந்து சிக்கன் ஜல்ஃப்ரீசி. இங்கே வந்து சில்லி பண்ணி ஆர்டர் பண்ணோம். ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். இவங்களோட மோமோ ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வெஜ் அண்ட் சிக்கன் மோமோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஆத்தென்டிக் மோமோ பவுலில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கிச்சன் கெட்டில் வில்லேஜ்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். கிச்சன் கெட்டில் வில்லேஜோட பார்க்கிங்கில் இருந்து அப்படியே அந்த ஃபுல் சிட்டியே தெரியற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த அமிஷ் கவுண்டி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிச்சன் கெட்டில் வில்லேஜ் விசிட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டோர்ஸு சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல வைபோட சம்மர் டைம் வரீங்கன்னா ஒரு ஹாஃப் அ டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, லோக்கல் குட்ஸ் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஸ்டோர்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். Do you have a smaller size in that? Only saw by Okay. உனக்கு என்ன கேட்ட? Chocolate. Fudge store definitely மிஸ் பண்ணிடாதீங்க. They have a homemade chocolates and fudge. Ultimate taste-ஆ இருக்கு. என்னோட ஃபேவரட் இது வரைக்கும் இதுதான். There you go. Thank you very much. Those, what do you really do with that? So this is where we make all of our fudge. Okay, so what you guys purchased over there is made over on this side of the table. So we cook the fudge in the copper kettle. It takes about 15 minutes to get it up to temperature. When we're ready, we pour it onto the marble tables. So these bars would be set up around the edge to catch it in a frame. Okay. It sits there and cools for about 5 minutes. And then as one of the candy makers, it's my job to work it with the long paddle. So stirring air into it, mixing the marshmallows into it, nuts, whatever we have. And then I shape it into a loaf. So it's going to look like a long loaf of bread when I'm done shaping it, and then we cut it. So, do you have a show or something where you really We made 4 batches of fudge in here today. We made 100 pounds of fudge. So all different flavors, 25 pounds do you at a really time. make any time today? We're done for the day. So we always start first thing in the morning. So if you're ever in the area, it's best to check with us at like 9 or 9:30, right when we open. That way we can kind of tell you what we're making and when we're making it. But today we were done by like 2:30, done making fudge for the day. Because that's all we needed. Thank you. You're welcome. Have a wonderful day. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கிடைக்குதுன்னு அதை செக் பண்ண போயிட்டு இருக்கோம். பசங்க ஆல்ரெடி வந்து கியூல நின்னாச்சு. And then it was like this. How did it break? ஸோ இதுதான் அவங்க மெனு. Put it in the tower. Regular cup, one with maple walnut, and then one is cookie dough. In a cup. Yes. Maple walnut and cookie dough. You have toppings too? They want the sprinkles on the cookie dough. Only for the cookie dough. Yeah, that's fine. Okay. Anything else then? That's it. Okay, $7.50 please.
இங்கே வந்து ஆலிவ் பெசன் ஒரு கடைக்குள்ளே வந்தோம். தே ஹேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனியன் ஆலிவ் ஆயில், நிறைய இன்ஃபியூஸ்ட் ஆலிவ் ஆயில்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நான் சும்மா ஷெர்வினுக்கு லைட்டாக காஃபாக இருக்குது, அதனால ஹனி இன்ஃபியூஸ்ட் வித் பிளாக் பெப்பர் வாங்கியிருக்கேன். சும்மா பையனுக்கு காஃப் குறையறதுக்காக, அதுக்காக தான் இந்த கடைக்குள்ளேயே வந்தேன். எங்கே தாங்க அது லாஸ்ட் ரைட். இந்த இதில் வந்து ஜாம் அண்ட் ரிலிஷ் கிச்சன் ஒரு ஸ்டோர் இருக்குது. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா சால்சா, பிக்கல்ஸ் வந்து நிறைய ஜாம் இதெல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கலாம். ஹனி கூட நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்க. ரொம்ப வைட் ரேஞ்சு, பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. காஸ்ட் வந்து லிட்டில் ப்ரைஸி கம்பேர்ட் டு த யூஷுவல் ஸ்டோர், பட் வர்த் த மணின்னு சொல்லுவேன். நாங்கள் இங்கே என்ன வாங்கியிருக்கோம் கடைசியாக காட்டுறேன். இந்த கேண்டில் ஸ்டோரில் பயங்கரமான பை கேண்டில் லைட்டுங்கிற ஸ்டோரு, நிறைய யூனிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. செம்ம கியூட் ஸ்டஃப் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் குட்டி குட்டி சாம்பிள் ஜார்ஸும் வச்சுருக்காங்க. 6 சாம்பிள்ஸ் $35 போட்டிருக்காங்க. இது வந்து ஹேண்ட்மேட் சோப் ஸ்டோரு, நிறைய வச்சுருக்காங்க. ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் பார், இதெல்லாம் பாடி ஆயில், சோப், ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. PA ஆமிஷ் கவுண்டி வந்து ஃபேமஸ் ஃபார் தேர் பெட்சல்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்சல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சும்மா ஒரு சாம்பிளுக்கு, நான் வந்து எனக்கு அவ்வளோவா பெட்சல்ஸ் பிடிக்காது. ஸோ என் பொண்ணு வந்து ஷீ பெட்சல்ஸ், ஸோ அவள் வாங்கி இதை டேஸ்ட் பண்ணணுன்னு வாங்கியிருக்கா.